அதுவும் குறிப்பாக கரூருக்கு அப்புறமா அரசியல் அனாதையாக்கப்பட்டவரில் இவர் முக்கியமான ஆளாக இருக்காப்புல அப்படின்னு ஒரு அது அதிருப்தி இருக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய டுபாக் ஒரு ஆச்சரியக்குறி உள்ளே சேர்றாப்புல. அவர் தான் நம்ம நாஞ்சில். இவர் சேர்ந்த உடனே 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படிங்கிறது உறுதியாகுது. அது யார் யார் அப்படின்னா, ஒன்று புட்சட்னி, 2வது நாஞ்சில். 2 பேரில் யார் தூய தமிழில் சொற்பொழிவோட இலக்கியத்தோட அழகாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ போட்டியே. இது பக்கம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த கூட்டம் பத்தாது, வெளியில இருந்து ஆளுங்களை எல்லாரையும் போடுங்க, 20 வருஷம் கூட இருந்த எல்லாரையும் மாவட்ட செயலாளராக வச்சிருங்க, அந்த ஆட்சிக்குறி தற்கூறி எல்லாத்தையும் கீழே வைங்க, 20 வருஷம் கூட இருந்த எவனும் கூட வரக்கூடாது, ராஜசேகரன் ஒரு ஆள் கூடவே இருக்காப்புல, ஆனால் அவர் தாழ்த்தப்பட்ட சமூகம் அப்படிங்கிறனால அவரை கடைசி வரியில் வச்சிருங்க, மற்றபடி வெளியில் இருக்க ஆளுங்க நம்பி தான் என் வண்டியை ஓட்டணும், இல்லைன்னா அனாதை ஆயிடுவேன் அப்படிங்கிறதுக்காக வைத்தியலிங்கம், அப்புறம் பாஜகவோட முன்னாள் எம்எல்ஏ புதுச்சேரியில் இருக்கவங்கலாம், ஏற்கனவே கரண்ட் எம்எல்ஏக்கு என்ன மரியாதை இருக்குன்னு நமக்கு தெரியும், அதுலேயும் முன்னாள் எம்எல்ஏனா எப்பேற்பட்ட ஆளுன்னு நீங்கள் பார்க்கணும். இப்படியான ஆளுங்க எல்லாத்தையுமே வளைச்சு போடுறதுக்கான வேலை எல்லாத்தையுமே இந்த ஆச்சரியக்குறி விஜய் பண்ணிக்கிருக்காப்புல. இது ஒரு பக்கம் இருக்கும்போது திடீர்னு சீமான் ரூட்டையே இவரும் எடுக்கிறாப்புல. சங்கிகளுக்கு பாராட்டு விழாலாம் திடீர்னு நடத்த ஆரம்பிக்கிறாப்புல. அவருடைய சுற்றுப்பயணத்தில் 2 அமைச்சரை பற்றி ரொம்ப பாவப்பட்டு பேசியிருக்காப்புல. ஒன்று, இங்கே ஒரு அமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சராக்கிட்டாங்க, ஆனால் இலாக்கா வந்து ஒதுக்கலை அப்படின்னு பாவப்படுறாரு. அந்த அமைச்சர் யாருன்னா ஒரு பெரிய ஸ்கேமர், பெரிய ஊழல்வாதி, அயோக்கியத்தனம் எல்லாம் பண்ணக்கூடியவரான் நம்ம விசாரித்ததில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜான் மார்ட்டினா லாட்ரிக்காரர், அவருடைய பையனுக்கும் இந்த அமைச்சருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அது வந்து ரங்கசாமி தெரிஞ்சதுனால தான் இவருக்கு இலாக்கா ஒதுக்காமலே ஓரங்கட்டி வச்சிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. ஆக மொத்தத்தில் அந்த அமைச்சர் யாருன்னா பாஜக அமைச்சர். அந்த அமைச்சருக்கு தான் இந்த ஆச்சரியக்குறி பொங்கி எழுந்து பேசியிருக்கு. அடுத்ததா இன்னொரு என்ன அப்படின்னா, இன்னொரு அமைச்சரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காப்புல. பாண்டிச்சேரியில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு உருட்டு. அந்த சட்ட ஒழுங்கு யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா அதே பாஜக அமைச்சருக்கு இல்லை தான் நமச்சிவாயம், அவரையும் புகழ்ந்து பேசியிருக்காப்புல. ஆனால் அந்த நமச்சிவாயம் திரும்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் ஒரு கூத்தாடி அப்படி மாதிரியே பேசியிருக்காப்புல. இப்போ மறுபடியும் விஜய்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, போட்ட எல்லா பீஸுமே வயசான பீஸாக இருக்குது, நம்ம கட்சி இளைஞர்களுக்கான கட்சியே, முதியோர் இல்லாமல் ஆயிடக்கூடாது, ஏன்னா அரசியல் அனாதாயிருவேன், எனக்கு பயமாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்க, என்னை எப்படியாவது சேர்த்துருங்க, என் படம் நல்லா ஓடணும், எப்படியாவது என்னை அசிங்கப்படுத்திடாதீங்கன்னு மாவட்ட கூட்டம் போட்டு நேற்று புலம்பியிருக்காப்புல. அந்த மாதிரி தகவல் வெளியாகிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த தேர்தலோட இந்த 2 பேருமே அரசியல் அனாதையாக்க போகிறாங்க அப்படின்றது தெளிவாக காட்ட போகிறாங்களாம் பார்ட் 2ல என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். மகிழ்ச்சி.